விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐபிஎல் போட்டிகளில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இன்று வெற்றி பெற்றிருப்பதன் மூலமாக பிளே ஆஃப் சுற்றுக்கு அவர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள். பிளே ஆஃப் சுற்றை உறுதிப்படுத்தி இருக்கின்ற முதலாவது அணி என்கின்ற பெருமை இப்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு கிடைத்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. 2020 ஆண்டு பிளே ஆஃப், 2021 பிளே ஆஃப், 2022 பிளே ஆஃப், அதே போன்று 2024 பிளே ஆஃப், 2025 சாம்பியன், 2026 பிளே ஆஃப் என்று இந்த ஆர்சிபி அணி 2020 ஆண்டிலிருந்து ஒரே ஒரு தடவைதான் பிளே ஆஃப் செல்லாத நிலையில் தவறவிட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அளவு தூரம் ஆர்சிபி அன்னை காலமாக ஐபிஎல்லில் ஆதிக்கம் செலுத்துகிறது. 2020 ஆண்டிலிருந்து நாங்கள் பார்த்தால் 23 மட்டும்தான் ஆர்சிபி பிளே ஆஃபுக்கு தேர்வாகவில்லை. அந்த அளவு தூரம் அவர்கள் ஐபிஎல்லில் தங்களுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். மறுபுறத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில் யார் கண்பட்டதோ தெரியவில்லை. முதல் 7 ஆட்டங்களில் 13 புள்ளிகளை பெற்றிருந்தவர்கள் எதுவிதமான தோல்விகளும் இல்லை. ஆனால் அடுத்து வந்த 6 ஆட்டங்கள் 6லும் தோற்று போயிருக்கிறது பஞ்சாப் அணி என்பதுதான் பரிதாபத்துக்குரியது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஒரு போட்டி மீதமுள்ள நிலையில் பிளே ஆஃபை உறுதிப்படுத்தி இருக்கிறது. குஜராத் டைட்டன்ஸுக்கு தங்களுடைய இறுதிப் போட்டியில் அவர்கள் வெற்றி பெறுவார்களாக இருந்தால் அவர்களும் பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதிப்படுத்தி விடுவார்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரையில் 7 வெற்றிகளோடு 3வது இடத்தில் இருக்க பஞ்சாப் கிங்ஸ் அணி 13 வெற்றிகள் 13 போட்டிகள் 6 வெற்றிகள் 6 தோல்விகள் என்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். இன்னும் ஒரே ஒரு போட்டி இருக்கிறது. அந்த போட்டியை கண்டிப்பாக வென்று ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை பஞ்சாபுக்கு இருக்கிறது. அந்த போட்டி தோற்று போவார்களாக இருந்தால் ராஜஸ்தான் ராயல்ஸோ அல்லது சென்னை சூப்பர் கிங்ஸோ தங்கள் கைவசம் இருக்கின்ற ஆட்டங்களில் 2 வெல்கின்ற போது இவர்கள் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ராஜஸ்தான் ராயல்ஸ் 11 போட்டிகளிலே 6 வெற்றிகள். இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படுகின்ற வரையில் அதிகமாக இன்று இன்னமொரு தோல்வி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கிடைக்கும் என்று சொல்லியேதான் போட்டியினுடைய நிலவரங்களை வைத்து பார்க்கின்ற போது இருக்கிறது. அப்படியாக இருக்கமாக இருந்தால் 12 ஆட்டங்கள் எல்லா அணிகளுக்கும் நிறைவுக்கு வந்திருக்கும். ராஜஸ்தான், சென்னை, கொல்கத்தா ஆகிய அணிகள். இதிலே ராஜஸ்தான், சென்னை ஆகிய அணிகள் தலா 6 வெற்றிகள், கொல்கத்தா 5 வெற்றிகள் என்கின்ற நிலையில் இருக்கும். பிளே ஆஃபுக்கான இறுதி இடம் 4வது இடம் என்பது விறுவிறுப்பான ஒரு கட்டத்திலே தான் இருக்கும் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. விராட் கோலியை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் இவர் பஞ்சாபுக்கு எதிராக 1000 ஓட்டங்களை கடந்திருக்கிறார். ஏற்கனவே கொல்கத்தா, டெல்லி, சென்னை அணிகளுக்கு எதிராகவும் இவர் விராட் கோலி 1000 ஓட்டங்களை கடந்திருந்தவர் என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது மாத்திரமல்லாமல் விராட் கோலியை பொறுத்தவரையில் 34 வயதுக்கு பின்னர் 34 வயதிலே 600+, 35 700+, 36 600+, இப்போது மீண்டும் ஒரு தடவை 37வது வயதில் 500+, 500க்கும் அதிகமான ஓட்டங்களை குவித்திருக்கிறார். கடந்த 4 சீசன்களில் விராட் கோலி 500க்கும் அதிகமான ஓட்டங்களை குவித்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. அந்தளவு தூரம் விராட் கோலியினுடைய பெறுபெறுகள் அமைந்திருக்கின்றன. மொத்தம் 19 சீசன்கள். இந்த 19 சீசன்களில் 9 சீசன்களில் விராட் கோலி 500க்கும் அதிகமான ஓட்டங்களை குவித்திருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. 2011, 13, 15, 16, 18, அதே போன்று 2023, 24, 25, 26 என்று சொல்லி இந்த ஆண்டுகளில் விராட் கோலி 500க்கும் அதிகமான ஓட்டங்களை குவித்தவராக இருக்கிறார். இன்றைய நாளில் வெங்கடேஷ் ஐயரை அணிக்குள்ளே கொண்டு வந்திருந்தார்கள். வெங்கடேஷ் ஐயரை அணிக்குள்ளே கொண்டு வந்தமைதான் ஆர்சிபி வெற்றி பெறுவதற்கும் காரணமாக இருந்தது. இவர்தான் மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸை ஆடினார். 4 விக்கெட்டுகளை இழந்து 222 ஓட்டங்களை ஆர்சிபி பெற்றுக்கொண்டது. ஆர்சிபியினுடைய துடுப்பாட்டத்தில் ஜேக்கப் பெத்தல் கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த தவறுகிறார். 11 ஓட்டங்கள். விராட் கோலி 156 ஸ்ட்ரைக் ரேட்டில் 58, தேவ்தத் படிக்கல் 180 எனும் ஸ்ட்ரைக் ரேட்டில் 3 சிக்ஸர்களோடு 25 பந்துகளில் 45, வெங்கடேஷ் ஐயர் 40 பந்துகளில் ஆட்டமிழக்காத 73, டிம் டேவிட் 12 பந்துகளில் 28, ஆர்சிபி 222 ஓட்டங்களை குவித்தது. ஹார்ப்ரீட் பிரார் 2 விக்கெட்டுகளை கைப்பற்ற, ஹர்ஷ்தீப் சிங் 43 சஹால் 42 பதிலளித்த பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில் ஆரம்ப வீரர்கள் இருவரும் இன்றும் ஒரு தடவை சொதப்பி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இவர்கள் நல்ல ஃபோமிலே இருந்தவர்கள். ஆனால் இவர்கள் சொதப்புகின்ற ஆட்டங்களிலே பஞ்சாப் அணி தோற்றுப் போகிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. இன்று இருவருமே ஒற்றை இலக்கங்களோடு நடையை காட்டினார்கள். கூப்ப கோனலி 37, ஸ்ரேயாஸ் ஐயர் 1, சூர்யா ஷெட்ஜ்
35, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 37. சஷாங்க் சிங் கொஞ்சம் போராடி பார்த்தார், 27 பந்துகளில் 56, ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது போனது. 199 ஓட்டங்களை மட்டும்தான் பஞ்சாப் கிங்ஸ் அணி பெற்றுக்கொண்டது. 62 ஓட்டங்களுக்கு இவர்கள் 4 விக்கெட்டுகளை இழந்து தடமாறியமை இவர்களுடைய ஆரம்ப கட்ட பின்னடைவுக்கு காரணம். புவனேஸ்வர் குமார் 38க்கு 2, அதே போன்று ரஷீத் சலாம் 36க்கு 3 என்கின்ற அடிப்படையில் விக்கெட்டுகளை கைப்பற்ற ஹெசல்வுட், சுயா சர்மா, ரொமாரியோ ஷெஃபர்ட் ஆகியோருக்கு ஒவ்வொரு விக்கெட்டுகள் கிடைத்தன. ஆர்சிபிக்கு வாழ்த்துக்கள். ஆர்சிபி அருமையாக தங்கள் பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறது. நான் தில்லியம்பலம் தரணிதரன்.